இவர் பேச்சில் பேரரசு, செயலில் திருப்பாச்சி, நடிகர் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச வைக்கிறோம். இங்கே இருக்கவங்க யாருன்னே தெரியலன்ட்டாங்க, யார் பேருமே தெரியலன்ட்டாங்க. என் பேர் பேரரசு. ஆமாம், இல்லை இந்த ஆர்டிகிள்ஸுக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தோன்னா சொல்லுங்க, வெளியே சொல்லணும்ல. என் பேர் பேரரசு. ஆமாம் ஆமாம், ரொம்ப நேரம் பேசி போனால ஒருத்தர், அவரு ஆர் உதயகுமார். இன்னைக்கு கம்மியாக பேசியிருக்காரு. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அவர் ஆர் உதயகுமார் சார். இவர் சுப்பிரமணிய சிவா, மிகப்பெரிய இயக்குனர், தனுஷுக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தவர். பேர் தெரிஞ்சுக்கிட்டா சொல்கிறேன். அப்புறம் உதயகுமார் சார் சொன்னார், நேற்று எனக்கு முருகன் ஃபோனில் பேசினார், இன்னைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சுப்பிரமணிய சிவா நேத்தான் பார்த்தாரு, இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னாப்புல. என்னைய பார்க்கவும் இல்லை, என்கிட்ட ஃபோனில் பேசவும் இல்லை. நான் ஏன் வந்துருந்துல அதான் கூப்பிடாம வருதா? அதுக்கு மரியாதை வேணாமா? இல்லை இல்லை, தலைவர் கூப்பிட்டாரு நீங்கள். ஆமாம், உதயகுமார் சார், அப்பா நல்ல படமாக இருக்கும் போல இருக்கு, நீ வந்துரு அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம அழைக்காமலே நிறைய படத்துக்கு வந்துடுவோம், அது நம்ம கடமை. இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன். முருகன் அப்படின்னாலே யாமிருக்க பயமேன், அது வாசம் வந்துடும், இப்போ ஞாபகத்துக்கு வரும். பயமறியான், முருகன் வந்து பயமறியான். ஆனால் இப்போ இயக்கிய படம் வந்து பகலறியான். பகலறியான் எல்லாம் தெரியும், மீனிங் தெரியும். பகலே பார்க்காதவங்க தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர், இப்போ உள்ள பசங்கள்லாம் உதயசூரியனை பார்க்கறது இல்லை, உதயத்தையே பார்க்கறது இல்லை. எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி. ஒரு இந்த உச்சி வெயில உச்சி எடுத்து பார்க்குறாங்க நிறைய பேர், அது பகலறியான். சினிமாவில் நிறைய பேர் பகலறியான் யாருன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவங்க நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, பகல்லாம் தூங்கிடுவாங்க. நம்ம விவேக் எப்படின்னு தெரியல, பகல் அறிவீங்களா? அப்படி நைட்டு தான், பகல்லாம் ஓகே. அவரு பகலறியான். இப்படி நிறைய பேர் பகலறியான் இருக்காங்க. இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு போச்சு, ஒரே இரவில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஓகே, அவரும் படத்தின் கதாநாயகனும் பகலறியான். படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு, எனக்கு என்ன மீனிங் தெரியல எனக்கு. ராட்சசனே, ராவணனே, ரகசிய ராமனே. இனி ரகசிய ராமன் தெரியல எனக்கு. ராட்சசனை ஓப்பனாக விட்டாங்க, ராவணனை ஓப்பனாக விட்டாங்க. ராவணனை ரகசிய ராமன்ட்டீங்க. யாரு லிரிக்ஸ் ரைட்டர் யாரு? ஓகே ஓகே. ஆமாம், அப்புறம் மீனிங் சொல்லுங்க. நீங்கள் பேசல நீங்கள்? சரிங்க வாங்க. நீங்கள் ராமனை ரகசியம் ஆகிட்ட ரகசிய சினேகனை போட்டிருக்காங்க, ரகசிய ராமனை. இங்கே வாங்க. ராமனால எல்லாருக்கும் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு, அது மீனிங் சொல்லுவாங்க. இல்லை, அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக அப்படி. ராமன்ங்கிறது உண்மையான காதல். அப்போ ராவணன்னா பொய்யா? ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே. ராமன் தான் உண்மையான காதல். அப்போ ரகசியமா லவ் பண்றவங்க உண்மையான லவ், அது படத்தோட வரும், படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரி ஓகே ஓகே. அப்போ எல்லாம் ரகசியமா லவ் பண்ணுங்க, அப்போ உண்மையான காதலாக இருக்கும். வெளிப்படையாக லவ் பண்ணிடாதீங்க. கவிஞர் குஸ்மானால தான், நோக்கம் வேற, இங்கே விளக்கம் வேற. அது சுத்தமாக இருக்கா சொன்னேன். துவைச்ச துணி துவைக்கலாமான்னா டெய்லி துவைச்சு பந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற நான் அப்படி சொன்னேன். அது வந்து அரசமாக வரைச்சா தான் குளிக்கும், அதில் பொங்கி வரும் இட்லி. ஆமாம், அப்படியே வச்சிங்கன்னா இப்போ இட்லி பொங்காது, அரைச்சமாக அரைச்சிட்டே இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் இந்த ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே சிலர் பேரரசின் ஆபாச பாடல் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ. ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான், எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. ஆமாம், இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மோசம் எழுதியிருக்காங்க. நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம். என்ன அவ்வளோலாம் இருக்குது. கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க.
நான் வந்து வாடா வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னு, அதை யாரும் பேச மாட்டாங்க. வேருக்கு நீர் ஊற்றித்தாம்பாரு பூக்களில் உம்பேரு அப்படின்னு, அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அது கட்டுப்பாடல்ல. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளும் எல்லாம் உள்ள இறைவா, மனசுக்கு நிறைவா, எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறான்னு, அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அந்த வடுமாங்க வந்து உனக்கு பிடிச்சி தொங்குவாங்க, இன்னும் படுக்க மாட்டேங்குது போகாது. ஏதோ தெரியாத எழுதிவிட்டேன், வடுமாங்கா கவிங்கிறான்டாங்க நம்மளை. கருத்து படத்தின் எழுதியிருக்கேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா எழுதுனோம்ல, அதெல்லாம் ஏறாது. அது மாதிரி உங்களுக்கு இப்ப தெரியாது, நீ வாழ்றதுக்கு அப்புறம் தெரியும். செதுக்கி ஆப்பு வைப்பாங்க. இந்த படத்துல இசை நல்லா இருந்தது. அப்புறம் கதாநாயகி நம்ம சுப்ரமணியம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார். கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அது விலை மதிப்பில்லாது. அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது ஒரு சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா, அது இந்த படத்து மேலே உள்ள வைத்த காதல். இந்த படத்தில் அவங்க கதாநாயகில் ஒப்புனாங்களோ இல்லையோ, இந்த படத்தில் ஒப்புனிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட், இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஆதங்கம், அது வந்து எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் எழுதியிருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்றேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியே வர்றதில்லை, சம்பளம் வாங்குறத முடிஞ்சு வச்சு வர்றதில்லை. இங்கே ஒரு கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே நீங்கள் பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. அப்போ நான் அவங்கள ட்ரெயிலரே ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்த்து இருந்தேன். கரெக்டாக சோனியா அவர்கள்ல அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனியா அவர்கள் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய ஹீரோனி ஆகிட்டாங்க. அந்த சோனியா அவர்கள் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும், அது அவங்க அழகு. இவங்களுக்கும் சோகம் இருக்குது ஃபேஸில், அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு, அழுகு வந்துடுச்சு. ஆனால் நீ சோனியா மாதிரி அவங்கள விட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, ஆமாம் மோனலிசா, ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்கார். சுப்ரமணியம் வந்து நம்மளோட ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ. ஆமாம், நீங்கள் உலக புகழ் அடைஞ்சிருக்க. அப்புறம் வெற்றி சார், கதாநாயகன் வெற்றி. இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமா. இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைச்சிட்டாரு. அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்காரு. அப்படி என்ன ஸ்பெஷல்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 8 தோட்டாக்கள், பம்மல், ஜிவி, இந்த படம் ட்ரெய்லர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க சார். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம்னா சந்தோஷமாக இருக்குதுன்னா, ஸ்டோரி கிஷோர்குமார் அதுக்காரா, ஓகே, கதை வந்து கிஷோர்குமார், இயக்குனர் முருகன். இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். ஏன்னா இன்னைக்கு மலையாளத்துல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது. சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா, அங்கே கதாசிரியர் வேற இருப்பார், இயக்குனர் வேற ஒருத்தர் இருப்பார். நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் தான் இதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துட்டு இருக்குன்னா, டைரக்டர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இப்படி ஒரு டோட்டலாக மொத்த குத்தகைக்கு எடுத்துறாங்க. நான் உட்பட சொல்கிறேன், நான் உட்பட. அப்போ ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புடிசல் வந்து என்ன நினைக்கிறான்னா, டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னா தான் அவனை டைரக்டர் ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா, உன்னால் கதையை பண்ண முடியலையே நீ என்ன டைரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வந்துடுது. மலையாளத்தில் அப்படி இல்லை. பாசில் அசிஸ்டண்ட்டு சாரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க. நான் ஜோஷியோட அசிஸ்டண்ட்டு
சில கதை இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. சித்திக் அசிஸ்டண்ட்டுனா இன்னாரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையை சொன்னா தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது. அது ரொம்ப காலமாக அங்கே தமிழ் திரையுலகில் அது ஒரு இது இருக்குது. அதனால நிறைய புதுசு புதுசாக இங்கே படங்கள் வர மாட்டேங்குது. அப்போ ஒரு நல்ல கதை, ஒரு அனுபவமுள்ள இயக்குனரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும். இந்த படம் கதை ஒருத்தர், இயக்குனர் ஒருத்தர், இன்னொன்று இயக்குனரே ப்ரொடியூசர் ஆகிறாருன்னா அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஒன்று இருக்குல்ல, ஆசைக்கியாக அந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு கதை மேலே நம்பிக்கை, இன்னொன்று இயக்குனரை நிரூபிக்கணும். அவர் நடிச்சிருக்காரு, வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம்.